சுமித்ரா, இந்த செல்விய சாவி குத்து எடுத்துட்டு சொல்லி அனுப்புனேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்றானே தெரியல. இரு சித்ரா. செல்வி, செல்வி, செல்வி. அம்மா, சாவி குத்து கிடைக்கலமா? தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லம்மா. ஐயோ கடவுளே, அங்க இல்லனா ஏன் ரூம்ல போய் தேடி பாரு. சரிம்மா, போய் சீக்கிரம் போ. ஐயோ என்ன பண்ற? ஐயோ பிரியா, எந்த பூட்டையும் சாவி இல்லாம இந்த ஹேர் பின்னால நான் திறப்பேன். தலை 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 நான் திறக்கிறேன். முடியலையே. இந்த ஹரணி வேற உள்ள இருக்கா. ஹரணியால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா என்ன பண்றது? இல்ல சித்தி, ஹரணியால குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ பிரியாக்கோட குழந்தைங்க மேல ரொம்ப பாசமும் அக்கறையும் உள்ளவ. ஐயோ வாய மூடு. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஹரணிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் அவதான் காரணம். பானுமதி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல கதவு திறந்து குழந்தைங்களை காப்பாத்துற வேலையை பாரு. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஐயோ என்னால முடியல. எனக்கு பயமா இருக்கு, யாராச்சும் வாங்க. சீதா, உள்ள ஏதோ எரியற மாதிரி இருக்கம்மா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ கருக்குற மாதிரி இருக்கே. ஆமாத, உள்ள ஏதோ எரியற மாதிரி நெடி வருது. ஏதோ பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ எனக்கு அந்த வாசனை வருது. ஐயோ காணுமே. ஹரணி, ஹரணி, பிரியாக்கா, ஐயோ உள்ள மெழுகுவர்த்தி வச்சிட்டு வந்தீங்களா? குழந்தைங்கள மெத்த மேல படுக்க வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, கரண்ட் இல்லாததுனால மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருந்தேன். ஒரு குழந்தைய மெத்த மேல படுக்க வச்சிருந்தேன், இன்னொரு குழந்தைய தொட்டில படுக்க வச்சிருக்கேன். சமதி, செல்வி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஐயோ என்னது, மெழுகுவர்த்தி ஏத்தி இருக்கா? மெத்த மேல குழந்தைய படுக்க வச்சிருக்கீங்களா? ஐயோ இப்போ என்ன பண்றது? மெத்தையில நெருப்பு. ஐயோ ஹரணி, ஹரணி, ஐயோ அத்தை, மெழுகுவர்த்தி கீழே விழுந்து நெருப்பு பத்தி எரியுது. இந்த செல்வி வேற எங்க போய் தொலைஞ்சா? ஏய் செல்வி, சீக்கிரமா சாவி எடுத்து வா.